தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல காஃபீர் அப்படிங்கிற இந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஜி5 ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தியா மிசாரா, மோஹித் ரைனா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து தெரியாம இந்தியாக்குள்ள ஒரு பெண் சில வருடங்கள் சிறையில அடைக்கப்படுறாங்க. அவங்க எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற தீமில் அமைக்கப்பட்ட கதை. தியா மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா 7 வருடங்கள் இந்திய சிறைக்குள்ள இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்களை பத்தி ஒரு வீடியோ கவரேஜ் எடுக்கிறதுக்காக வரக்கூடிய நபர் தான் ஜேர்னலிஸ்ட் மோஹித் ரைனா. இவரு ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் லாயரா இருக்காரு. தியா மிஸ்ரா பத்தி உண்மை சம்பவத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஷாக் ஆகுறாரு. அதாவது இவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக பாகிஸ்தான்ல ஒரு ஆற்றுல ரிவர்ல குதிக்கிறாங்க. அப்படி குதிச்சதுக்கு பிறகு அந்த ரிவர் வழியா எப்படியோ தெரியாம இந்தியாக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ வந்து இந்திய போலீஸ் வந்து அவங்கள சிறையில அடைக்கிறாங்க. இவங்க உண்மையான மிலிட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இவங்க உண்மையான மிலிட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில் என்ன மாதிரியான சம்பவங்கள் உண்மைகள் வெளியே வருது அண்ட் டுவர்ஸ் எண்ட் என்ன ஆகுது, உண்மையாவே இவங்க விடுதலை செய்யப்பட்டாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ஸ் எண்ட் அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டாங்களா இல்லையா, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த காஃபீர். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தை எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஆல் பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வலியுறுத்தின ஒரு திரைப்படம். பாகிஸ்தானி அப்படின்னாலே எல்லாருமே எதிரி, சோ அவங்க எல்லாமே டெரரிஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கும் இல்லையா. சோ அதுக்கு அகரிஸ்டா ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொன்ன திரைப்படம் தான் இது. காஷ்மீர் லொகேஷன்ஸா இருக்கட்டும், அந்த லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினுடைய ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸ்டோரிஸ் எல்லாமே அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குறிப்பா தியா மிசாரா, மோஹித் ரைனா அவங்கள பத்தி சில விஷயங்களை வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை ரிவீல் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தை பார்க்கும்போது இந்தியில வந்து பஜ்ரங்கி பைஜான் படத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா நிறைய கனெக்ட் இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இல்லை. அதே போல அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாகா போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போல. அதே மாதிரி எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல பெரிய அளவில் இல்லை. இன்ஃபேக்ட் ஃபுல்லா இல்லை. ஓரளவுக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய திரைப்படம். உங்களுக்கு டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.75. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.